அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை பொழுதிலும் மறுபடியும் உங்களை ராகம் மீடியா யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளின் காலை பொழுதிலும் நாம் நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து கொள்வோம். சங்கீதம் 12 அதனுடைய 5 கடைசி வரை உள்ள வசனங்களை சேர்த்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 12:5 அந்த சங்கீதம் முடியும் வரை உள்ள வசனங்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக் கொள்வீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும், இந்த நாளின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி செபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிற்காக நன்றி. உம்முடைய சொற்கள் எங்களோடு பேசட்டும். அந்த சொற்கள் புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறதே, அந்த சொற்களில் ஆரோக்கியம் இருக்கிறது, அந்த சொற்களில் சுகம் இருக்கிறது, அந்த சொற்களில் பலன் இருக்கிறது. அந்த பலத்தினால், அந்த சமாதானத்தினால், அந்த சந்தோஷத்தினால் எங்களை நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென்.